இந்த வீடியோல கரும்பு கட்டுல காதல ப்ரொபோஸ் பண்றவர்ல இருந்து ஸ்பீக்கர் தூக்கிட்டு போயிட்டு கிலோமீட்டர் கல்லு மேல காட்டுறவர் வரைக்கும், மேற்கொண்டு பால்ல சிலந்தி வேலை காட்டுறவர்ல இருந்து பேய்க்கு கபோர்ட்ல துணி மடிச்சு வைக்க தாப்பால் போட்டு கொடுக்குறவர் வரைக்கும் பார்க்கலாம். ஸோ 10 டிப் செலவு அடிச்சுட்டு சரி வாங்க போலாமா. பழைய காலத்து பாட்டின்னு ஒதுக்க முயற்சி பண்ணீங்க. அங்க பாத்தீங்களா அவங்களுக்குள்ள இருந்த திறமை எப்படி செதறிக்கிட்டு வெளியே வந்துச்சுன்னு யாரை இப்ப தடுக்காதீங்க. 5 கிலோ வெங்காயம் 50, 5 கிலோ வெங்காயம் 80, 5 கிலோ வெங்காயம் 30, 5 கிலோ வெங்காயம் 40. அப்படிதான் கொண்டு வா 10 ரூபாய் கொண்டு வா, நான் வாங்கிக்கிறேன். கமான். ஏன் கண்டார கிறுக்கி அந்த உருளைக்கிழங்க பாருங்க, உங்களுக்கு மனசு அடிச்சிருக்குது. அதோட கண்ணுல இருக்கிற ஏக்கத்தை பாருங்க சார், கண்ணத்தை பாருங்க சார், எடுத்து வாயில போட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்க சார். இல்ல குதி ஓடுனா உன் இஷ்டத்துக்கு ஓடுறதுக்கு நான் சஸ்பென்ஷன் வச்சு சுத்தி விட்டுருக்கேன். நான் கிளம்புறேன் எங்க அம்மா வீட்டுக்கு. எவனா வந்தீங்கன்னா வாஷிங் மிஷின்ல அடிப்பேன். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வெயில வெளியே போயிட்டு வரதுக்கு டானாவது பானாவது பூனாவதுங்கிறீங்களா? 12 மணி நேரம் ட்ரக்ல பக்கெட் தண்ணி இல்லாம என்னால ஓட்ட முடியல. அது நல்ல சூப்பர் பைக்கா எக்ஸாஸ்ட் சவுண்ட்லாம் கேட்டு பழக்கமாயி போச்சு. பேட்டரி வண்டி வாங்கி கொடுத்து இந்த மாதிரி சவுண்டை நம்மளே உருவாக்க வேண்டியதா இருக்குது. என்ன பண்றது? அது ஒரு ரீல்ஸ் தேடணும் சார். அது ரொம்ப கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டான். இப்போ தள்ளனா எவ்வளவு நேரம் உட்காந்து தள்ளுங்கிறது கொஞ்சம் எளிய கடனா கொடுக்கலாம். எனக்காக கை கொடுக்க ஒருத்தி கூட என் வாழ்க்கையில வரமாட்டான். கடவுள் பாரு கையை மட்டும் வெட்டி ட்ரெயினுக்குள்ள அனுப்பிச்சிருக்கிறேன். நான் இந்த கையாச்சும் கண்டிப்பா பிடிச்ச ஸ்டேட்டஸ் போட்டே ஆகும்டா. ஒரு பெண் இருந்து விட்டால் கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல. அதுக்கு என்ன எப்படியாவது காதல் என்னங்க தெரிய போதே. என் காதல் அந்த கேஸ்ல வச்சு பிரெட்ல வச்சா பிரெட் தீஞ்சு போச்சா? காதலுக்கு தான் கண்ணு கிடையாது டேஸ்ட் இருக்குது இல்ல. அது எப்படி தின்னோது? புது விதமான இன்னோவேஷனுங்க. அப்படி தையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நாங்க இங்க சீரியல் பார்த்துன்னு இருப்போம். இந்தாங்க ட்ரௌசர் தானே கொடுத்தீங்க, பேண்ட் தைக்கணுமா? ஐயோ சரி உட்காருங்க, இன்னொரு வீடியோ ரெடி பண்ணா நான் ட்ரௌசர் இன்னும் கொஞ்சம் குட்டியாக்கி கொடுத்துருவோம். உட்காருங்க. அத வெயில் காலத்துல எல்லாம் ஏசி போடுறாங்களா? ஏசி ஒன்னும் பிரச்சனை லைட்டா கருகின மாதிரி இருக்கு. கொஞ்சம் வந்து பார்த்து சரி பண்ணி கொடுங்களா. பாருங்க காணிக்கு 14,000 வைக்கல்னு சொல்லி நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதை விட்டுட்டு இப்படி பாருங்க குடுக்குற மாதிரி வாங்க காசை வாங்கிட்டு இங்க என்ன இது வைக்க போறது? ஆனா கிளம்பி போயினுக்குது உங்க வீட்டை நோக்கி. அருமையான பை சார். நீங்க பை வச்சிருக்கதே தெரியாது. அப்படி சட்டை மாட்டுற மாதிரி ஐயோ குட்டி பை வாங்கி கொடுத்தாலே 1000-2000 செலவாகும். இந்த இதெல்லாம் மொத்த டீ நகரையும் மடிச்சு போட்டுன்னு வருவாங்களே ஏங்க? தாங்கிட்ட இருக்கிறத வச்சு எப்படி முன்னேறலாம்னு சொல்லிட்டு ஏதோ நைட்டு 2 மணி மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துருப்பாரு போல. அருமையா கட்டணம் எழுப்புறீங்க. இப்ப எப்படி வாடகைக்கு விரப்போறோம் படிக்கட்டு மட்டும்னு எழுதி ஓட்டுவீங்களா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். தம்பியா கார்பெண்டர் பக்கத்து வீட்டுல வேலை செய்யற அவங்க வீட்டுல சவுண்டே வரலையா? எப்படி வரும்? அதை கம்பியை கொண்டு வந்து டிவில சொருவிட்டீங்களா? எப்படி வரும்? வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க. இந்த மாதிரி அடியில கறியா இருந்தா டீசெண்டா இருக்குமா? நல்லா தொடச்சு சுத்தபத்தமா வச்சாதான். எங்க அரிசியை காணா? ஒருவேளை ஊற வைக்கல போல. நம்மளாம் என்னத்த அப்டேட் பண்ணிட்டு போயினுக்கிறோம். அங்க பாருங்க அம்மா காசு வைக்கிற இடத்துல அப்டேட் ஃபேனு கடியில கரண்ட் கண்டு அடிச்சுன்னா என்ன ஆகும்? அட பாவிகளா, ஒரு வார்த்தை என்று சொல்லப்படாதா? தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி. மண்டிக்கு ஆயில் தீர்ந்து போச்சு ஊத்துங்கன்னா 400 ஆயில் வேணுமா 600 ஆயில் வேணுமான்னு கேக்குறாங்க. ஒரு நாள் சம்பளத்தை இவங்க கிட்ட கொடுத்துட்டு எங்க போறது? பாம் ஆயில்னா 85 ரூபா விற்கதான். எடுத்து ஊத்து நீ ஓடுற வரைக்கும் ஓடு. A few minutes later. கஷ்டத்துல தாங்க இருக்கிறீங்க, நான் இல்லன்னு சொல்லல. அதுக்குன்னு இப்படி தேஞ்சு போற அளவுக்கு கஷ்டம். ஒரு புது சாக்ஸ் வாங்கி போட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணா.
பர்சுக்கு வெளியே வரும்போது தான் ஒரு சாதாரணமான மனிதன். பர்சுக்குள்ள போயிட்டாருன்னு வச்சுங்களேன், ஒத்தக்கண்ணு பேட்மேன் அவரு. என்னை விட என் ஆட்டோல உட்கார்ற பேசஞ்சர் எனக்கு ரொம்ப முக்கியங்க. அவங்களுக்கு வேர்த்துச்சுன்னா என் மனசு கொதிக்கும். ஏங்க ஓம கூட்டம் தாங்க வளர்க்க சொன்னவங்களா? விஜய் படம் பார்த்துட்டு வந்துருக்கீங்களா? ஐயோ, அந்த கிருஷ்ணாயில புடுங்க விட்டு வந்து ஐயர்லயே ஒரு ரவுடி ஐயராக்கோ. அது கரும்பு வெட்டுறவருக்கு காதல ப்ரொபோஸ் பண்ணணும். எவ்வளவு நேரம் தான் இருக்கும் காதல ப்ரொபோஸ் பண்றதுக்கு? டைமிங், எஃபிஷியன்சி எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அதான் கரும்பு கட்டையில காதல ப்ரொபோஸ் பண்ணிட்டார். லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆம்னி பஸ் ஆஃபர்ல வருதுன்னாங்க. சரி, வந்த வேலைக்கு வாங்கி வச்சு போமேன்னு வாங்கினா ஆட்டோமேட்டிக் டோர் இருக்க வேண்டிய இடத்துல ஆனந்தபுரத்து படத்துல வர வீட்டுல இருக்கிற டோர் இருக்குது. சார், காரை கொஞ்சம் பார்த்து மாடிஃபை பண்ணுங்க சார். அங்க பாருங்க, நான் பாத்ரூமுக்கு போனா கரப்பா மூச்சு என்ன எப்படி அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்குமோ அந்த மாதிரி நிக்குது. எஞ்சி ஓடி வந்தா நான் எஞ்சி ஓடிடுவேன் அந்த பக்கம். லேடிஸ்க்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட காருங்க. மாடிஃபிகேஷன் பண்ணிருக்காங்கல்ல, சைலன்சர்ல நெருப்பு வராது, பபுள்ஸ் வரும். அதான் நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. நீங்க உங்க இஷ்டத்துக்கு செய்யற மாதிரி. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, செருப்பு நான் பாதுகாப்புக்கு அவஸ்தை போட்டு வந்துடுறேன். நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். வாடா ஒண்டி கொண்டி வாடா. நீ என்ன மிஷின் இருந்த போல்டு நட்லாம் வச்சுதான் நீ பெரியவன். வாடா நீ, வாடா நீ வந்து பாடுறா. அதுதான் நான் ஏன் நடந்தே ஏறலாம்ல, எதுக்கு ஸ்கேட்டிங் போர்ட்லாம் வச்சு மாற்றுத்திறன். ஐயோ சாரிங்க சார். இல்ல மாற்றுத்திறனாளி எப்படி போகணுங்கிறத எக்ஸாம்பிள நான் காட்டினுக்கிறேன். அப்ப நான் உன்னை கேட்கலாம்ல. எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா பாசத்துல குறைய வைக்க மாட்டாங்க. மாங்காய் ஜூஸ் நீ மட்டும் அக்கா கறி நீ பாதி பாஸ்தா காட்டு, நான் இன்னொரு செப்பு குண்டான பாஸ்தா காமிக்கிறேன். நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. 12 seconds later. சாஸ்வன் தம்பி, இந்த அடியில கொஞ்சோண்டு தான் பாருக்குது லைட். அதெல்லாம் நான் பார்த்து ஐயோ. சரி, அப்படியே குழப்பி குழம்பு வைக்கின்ற மாதிரி தின்னுறியா? நீங்க இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா ஓகே, பண்ணாம இருந்தீங்கன்னா அப்புறம் பண்ணலாம்னு யோசிச்சு வச்சிருப்பீங்க. அதை இப்பயே பண்ணிருங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 20 சப்ஸ்கிரைபர் தான் வருது. இந்த வீடியோல இருந்து எத்தனை சப்ஸ்கிரைபர் வருதுன்னு கணக்கு பண்ணி நான் அடுத்த வீடியோல சொல்றேன். அதே மாதிரி இந்த வீடியோக்கு லட்சக்கணக்கான கமெண்ட் வந்தா கூட எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவோம். அவ்வளவு வராதுன்னு யாராச்சும் சொன்னீங்கன்னா என் வியூவர்ஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. வரட்டா, அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.